Hi guys, welcome back to JV Reacts. It's me Jiva. என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு எமாஷப் வீடியோ ஒண்ணு டிஜே லவ் ராஜேஷ் அப்படிங்கிறவரு போட்டிருக்காரு. ஆல்ரெடி இவர் வந்து நிறைய வீடியோ பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எமாஷப் வீடியோ வந்து நிறையவே பண்ணியிருக்காரு. எல்லாமே செம்ம வைரல் ஆகியிருக்கு, நல்லா இருந்திருக்கு. எனக்கு பர்சனலா சொல்லணும்னு சொன்னா பெஸ்ட்ன்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அப்போ அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன் இந்த வீடியோ நான் எடுத்துக்குவான்னு சொல்லி ஓகேன்னு சொன்னாரு. அதான் மாஷப் பண்ணுவோன்னு பார்த்தேன். ஓகே ஃபர்ஸ்ட் வாங்க அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறோம். லெட்ஸ் கோ. Plug in your response for. I think I'll rewind and say one more time. மாடு சத்தா மனுஷன் நான் தோல்ல வச்சு மேல கட்டி நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க மாடு சத்தா மனுஷன் நான் தோல்ல வச்சு மேல கட்டி நாக்க முக்க நாக்க முக்க செம்ம மிக்ஸ். வாவ் வேற மாதிரி. அன்னக்கிளி பெஸ்ட் வைப் மெட்டீரியல். பெஸ்ட் என்ன சொல்லணும், செதுக்கிட்டாரு. சொன்னது யாரு? சீமையில என்ன பத்தி கேளு, தூளு கிளப்புறது தூத்துக்குடி ஆளு. கொஞ்சம் இருக்காரு பாட்டு கொஞ்சம் வேற மாதிரி. கட்டாயம் எக்ஸ்போனை யூஸ் பண்ணிக்கங்க. Now
டிஜே லவ் ராஜேஷ் தலைவரே செதுக்கிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது வைப் அதோட இருந்து வெளியே வர முடியல. செம்ம அப்படி ஒரு வைபா இருக்கு. கூஸ் பம்ப்ஸ் கையெல்லாம் அந்த முடியெல்லாம் தூக்கி நிக்கிற மாதிரி அப்படி இருக்குது. அவ்வளவு அழகா அந்த ஒவ்வொரு பாட்டுமே நல்லாவே அடுத்தடுத்து என்ன வரணுங்கிற நல்லாவே மிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காரு. பெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஓல்டு சாங்ல இருந்து புதுசு எல்லாமே இடையில இணைச்சு நல்லாவே ஒரு அவுட்புட் ஒன்று கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். பெஸ்ட் வேற லெவல்ல கொடுத்துருக்காரு. அது எப்படின்னா அது டைட்டில் ஒன்று வச்சிருந்தாரு, மரண கோளாறு மாஷப் அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயுமே மரண குத்து தான், அந்த மாதிரி தான் குத்தி இருக்காரு. இதுக்கு முன்னுக்கு நீங்க ஒரு வீடியோ எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா மாஷப்புமே நம்ம கேட்கலாம். ஒரு வைப் மெட்டீரியல்னே சொல்லலாம். அதை நம்ம போட்டுட்டு ரிப்பீட் மூட்ல கூட கேட்டுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மாஷப் வீடியோவுமே இருக்கும். ஒரு 1 மந்த்துக்கு ஒருக்கா, இப்போ லாஸ்டா 3 வீக் ஒருக்கா விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். இப்படி அந்த ஒரு கேப் ஒன்று இருக்கும். பட் வந்து அவர் கொடுக்குற அவுட்புட் வந்து அவ்வளோ ஒரு பெஸ்டா இருக்கும். நான் அவருடைய எல்லா வீடியோவுமே பார்த்துருக்கேன். ரியாக்ஷன் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். பட் இந்த வீடியோ இன்னைக்கு போட்டிருந்தாரு, இதுதான் பண்ணுவோன்னு நான் நினைச்சேன். வேற லெவல்ல இருக்கு. இது எப்படின்னா ஆடவே மாட்டேன் அப்படின்னு இருக்கவனு கூட இந்த பாட்டுக்கெல்லாம் வைப் பண்ணிடுவானுங்க. அந்த மாதிரி தான் நம்ம இதில் இந்த மாதிரிலாம் ஒரு சிலர் இருப்பாங்க, இது என்னடா பாட்டு அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த பாட்டுலாம் கேட்டா உண்மையிலுமே வைப் மெட்டீரியல் தான். நம்ம இந்த வெட்டிங்க்கு சடங்கு அது இதுன்னு போட்டு ஆடிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி பாட்டுலாம் நம்ம தேடினாலும் கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லணும். பெஸ்ட் இது ஒரு எடிட் ஒர்க் வந்து வேற லெவல்ல தான் சொல்லணும். நல்லாவே ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுக்குறாரு. எந்தெந்த இதுக்கு எது வரணும் எப்படி அப்படிங்கிற மாதிரி நல்லா வெயிட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி எடிட் ஒன்று கொடுத்துருக்காரு. வேற லெவலா தான் இருக்கு. நானே என்ஜாய் பண்ணேன். எனக்கு நான் பிடிச்சிருக்கு இந்த பாட்டு. செம்ம. நீங்களும் வைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பாட்டை தனியா கேட்டு பாருங்க. முக்கியமா போன்ல கேட்கறவங்க ஹெட்ஃபோன் அடிச்சுக்குங்க, ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அது வைபா இருக்கும். ஃபுல் சவுண்ட் ஒன்று வச்சு கேட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அதோட நம்ம இந்த ஹோம் தியேட்டர்ல எல்லாம் நம்ம போட்டு கேட்டோம்னு சொன்னா யாருமே ஆடாம இருக்க மாட்டாங்க. இந்த பாட்டுக்கெல்லாம் எவனுமே ஆடாம இருக்க மாட்டானுங்க. வேற லெவல் வைபு. கேட்டு பாருங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.